ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 52, 53, 54 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஏலத்துல எல்லா பீல்ஸையும் 7 லட்சம் கோல்டு காயின் வித்துட்டு வந்திருப்பான். அப்புறம் கிரேட் கிராண்ட் மதரோட பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ 90% குவாலிட்டி இருக்க பாடி டெம்பரிங் பீல்ஸை கொண்டு போய் கிரேட் கிராண்ட் மதருக்கு கிஃப்டா கொடுத்துருப்பான். அப்ப அந்த சியோயான், உங்க குயின் ஃபேமிலி வெறும் 50,000 கோல்டு காயின் ஒர்த்துள்ள கிஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா எங்களோட யூ ஃபேமிலி 3 லட்சம் கோல்டு காயின் ஒர்த்துள்ள கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு உங்களால இது மட்டும் தான் முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சியோயான் நீ என்ன பேசுற அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ என்னோட கிரேட் கிராண்ட் மதரோட பர்த்டே கிஃப்டா 200 பாடி டெம்பரிங் பீல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதோட குவாலிட்டி எல்லாமே 9 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஜூலாங் எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஜூலாங் என்னது 200 பாடி டெம்பரிங் பில்லா, இதோட ஒர்த் எப்படியும் 1 மில்லியன் கோல்டு காயின் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சியோயான் என்னது 200 பாடி டெம்பரிங் பில்ஸா, இதை எப்படி இந்த குயின் ஃபெங்கால கொடுக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோ அந்த சியோயான்கிட்ட, நீ யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு போனாட்டி எனக்கு ஒரு அல்கமி மாஸ்டர் கிடைச்சாரு, அவர் தான் எனக்கு அல்கமி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த சியோயான் கோவமா இந்த குயின் ஃபெங்க எப்படியே விடக்கூடாது, இவன் ஏதாவது பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ உன்னாலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கிரேட் கிராண்ட் மதரை காட்டுறாங்க. அவங்க குயின் ஃபெங் நீ ரொம்பவே நல்ல காரியம் பண்ண, அந்த யூ ஃபேமிலி கிஃப்ட் கொடுத்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருந்தானுங்க, ஆனா நீ கொண்டு வந்த அந்த 200 பாடி டெம்பரிங் பில்ஸால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பெருசா அந்த கிரேட் கிராண்ட் மதரை பார்த்து, நீங்க குயிஃபங்க்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதரும், குயிஃபங் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குயின் ஃபேமிலியோட கிட்ட நீ எது கேட்கறதா இருந்தாலும் யோசிச்சு கேளு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ, கிரேட் கிராண்ட் மதர் நான் வருங்காலத்துல கிளவுட் ஷேடோ டவுனுக்கு போவேன், அப்ப நீங்க என்ன 5 வருஷம் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறான். அப்ப அவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு அந்த குயின் ஃபேமிலியோட ஹெட், டே குயிஃபங் நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா, எங்களை உன்னோட பாடி கார்ட்ஸா வர சொல்றியா அப்படின்னு கத்துறாரு. அப்ப நம்ம ஹீரோ, எனக்கு தெரியும் நீங்க என்ன 3 வருஷம் தானே உயிரோட வாழ போறீங்க அப்படின்னு கேட்கறோம். அப்ப நம்ம பெருசே, குயிஃபங் நீ என்ன சொல்ற, நான் 3 வருஷம் தான் உயிரோட வாழ்வேன் அப்படின்னு உனக்கு யாரு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ பாவமா மூஞ்சி வச்சுட்டு, என்னோட அல்கமி மாஸ்டர் தான் சொன்னாரு உங்களா இன்னும் அதிக வருஷம் உயிரோட வாழாக்க முடியுமோ, அதுக்கு நீங்க கிளவுட் ஷேடோ டவுனை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு என் மாஸ்டர் சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரியில இவர் இந்த குயின் ஃபேமிலிக்காக நிறைய ஒர்க் பண்ணி இவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும், இன்னும் 3 வருஷம் தான் உயிரோட வாழ்வாரு, இவரை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி, இந்த 3 வருஷத்துல நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் மாஸ்டர் நான் உங்களை சொல்ல, இந்த குயின் ஃபேமிலியோட ஹெட் தான் இன்னும் 3 வருஷம் உயிரோட இருப்பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம குயின் ஃபேமிலியோட ஹெட், குயிஃபங் நீ சொல்றது உண்மையா, நான் இல்லனா நம்ம குயின் ஃபேமிலியோட மேஜர் ஃபைட்டிங் ஃபோர்ஸுக்கு யாரு கமாண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம பெருசு, ஓ அது நான் இல்லையா, நான் இன்னும் நிறைய வருஷம் வாழ போறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதர், குயிஃபங் நீ சொன்ன மாதிரியே நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூ கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்ட்டு, இப்போ ஒரு கிரேட் கிராண்ட் மாஸ்டரே என்ன ப்ரொடெக்ட் பண்ண இருக்காங்க. அப்புறம் கிரேட் கிராண்ட் மதர், இன்னும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த காம்படிஷன்ல ஃபெங்ஜியான் என்னோட ரைட் ஹேண்டா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதர், குயிஃபங் அந்த காம்படிஷன்ல இருக்கவங்களை ஈஸியாலாம் மாத்த முடியாது, அதுல இருந்து யாராவது விலங்கினா தான் மாத்த முடியும், அந்த காம்படிஷன்ல இருந்து யாருமே லீவ் ஆக மாட்டாங்க, நீ அவங்க கூட சேலஞ்ச் பண்ணி தான் இந்த காம்படிஷன் அந்த ஃபெங்ஜியனை சேர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே கிரேட் கிராண்ட் மதர் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஃபெங்ஜியனை பார்த்து, நீ நம்ம குயின் ஃபேமிலியில இருக்க மத்த டிசிப்ளின் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்பதான் அந்த காம்படிஷன் உன்னை சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறான். நம்ம ஃபெங்ஜியானா அவ்வளவுதானா சிறப்பா பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்ப யாரோ குயிஃபெங் வெளியே வாடா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம டீம் வெளியே வந்து பார்த்தா அங்க எல்லாருமே பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப குயின் ஃபென் அப்படிங்கிற ஒருத்தன், நம்ம கிளானோட ரூல்ஸ் அடிக்கடியில மாத்திட்டு இருக்க முடியாது, நாங்க இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துப்போம், எங்களோட இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, நீங்க எல்லாம் அந்த காம்படிஷன்ல எலைட் டிசிப்ளின்ஸ் யாராவது என்ன சேலஞ்ச் பண்ணணும்னா நாளைக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயின் ஃபென், நம்ம நாளைக்கு சண்டை போடலாம் தான், ஆனா அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சர்வெண்ட் அடிச்சு தூக்கிட்டு வரானுங்க. நம்ம ஹீரோவும் ஃபெங்ஜியானும் என்னது சர்வெண்ட் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த குயின் ஃபென், டே குயிஃபெங் நாம இப்பவே சண்டை போடலாம், முடிஞ்ச எங்களை தோக்கடி, இல்லனா உன்னோட சர்வெண்ட் செத்துருவோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வெண்ட், எங் மாஸ்டர் நீங்க இவங்க கூட சண்டை போட வேண்டாம், இவங்க எல்லாருமே பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறான். அப்புறம் அந்த குயின் ஃபென், டே குயிஃபெங் என்ன எங்களை பார்த்து பயந்துட்டியா, அந்த காம்படிஷன்ல ஃபெங்ஜியானும் உன்னோட பாடி கார்டா கேட்டிருக்க, உனக்கு வெக்கமா இல்லையே அப்படின்னு நம்ம சர்வெண்ட்டை போட்டு அடிக்கிறான். நம்ம ஹீரோ, என்ன தைரியம் தான் என் சர்வெண்ட் மேல கை வச்சிருப்பீங்க அப்படின்ட்டு அந்த குயின் ஃபென்னை போய் ஒரே செகண்ட்ல அடிச்சுட்டு, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, நான் உங்களோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம இப்பவே சண்டை போடலாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம், குயிஃபெங் வீக்கா தானே இருந்தான், இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆனா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம், குயிஃபெங் ஏதோ குத்து மதிப்பா அடிச்சிட்டான், நாம இப்ப அந்த ஃபெங்ஜியானை தான் அடிக்கணும் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜியான் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி, என்னது என்ன அடிக்க போறீங்களா, முதல்ல உங்களை காப்பாத்தியாங்கடா அப்படின்னு அந்த தரையில ஒரு பஞ்ச் விடுறான். அவன் விட்ட பஞ்சுக்கு அந்த தரை பொழந்துட்டு போயிருச்சு. அப்ப அவனுங்க எல்லாம், ஃபெங்ஜியான் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானா, இவனை நம்ம குறைச்சு மதிப்பிட்டோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஃபெங்ஜியான் டக்குன்னு அவனுக்கு பின்னாடி போய், என்ன குறைச்சு மதிப்பிட்டது உங்களோட தப்பு அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா ஒரே செகண்ட்ல அங்க இருக்க எல்லா பாடி டெம்பரிங் ஆளுங்களையும் தோக்கடிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குயின் ஃபென்னை பிடிச்சிட்டு, என் கூட 1-on-1 தானே பேட்டில் பண்ணணும்னு நினைச்சேன், இப்ப நம்மளோட பேட்டில் முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியான் பிடிச்சிட்டு இருக்க 2 பேரும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சிட்டு நம்ம பின்னாடி வந்துட்டான், அங்க இருக்க எல்லாருமே லெவல் 1 லெவல் 2 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க, இதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அப்ப அவனுங்க 3 பேரும் குயிஃபங் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ஃபெங்ஜியான் வீக்குன்னு நினைச்சோம், ஆனா அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு, எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கதறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சர்வன்ட் உள்ள கூட்டிட்டு போறோம். அப்ப சொல்றான் இங்க இருக்கிறதுலயே ஃபெங்ஜியான் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறோம். அப்புறம் 15 நாள் கழிச்சு கட்டுறாங்க. அந்த வயலன்ஸ் ட்ரையலும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இந்த காம்படிஷன்ல கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம குயின் ஃபேமிலி தான் லாஸ்ட் ரேங்க்ல இருக்கு. இந்த டைம் அது மாற போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம குயின் ஃபேமிலியோட ஹெட் நம்மளோட குயின் ஃபேமிலி தான் 20 வருஷமா லாஸ்டா இருக்கு. இந்த டைம் நம்ம குயின் ஃபேமிலி ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னா அதுக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு நம்ம கிளானோட பிளட் லைன் சீக்ரெட் சீல்ஸ் தரோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க தான் யூத் எக்ஸ்ப்ளோரேஷன் டீமோட கேப்டனா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கவங்க என்னது பிளட் லைன் சீக்ரெட் ஸ்கில் அப்புறம் கேப்டன் பொசிஷனா நம்ம எப்படியாவது இந்த காம்படிஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னோட கிரேட் கிராண்ட் மதர் எனக்கு கேப்டன் பொசிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக அந்த காம்படிஷன்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா இந்த காம்படிஷன் ஃபுல்லாவே பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. நான் ஆஃப் மந்த் ட்ரைனிங் பண்ணி என்னால பாடி டெம்பரிங் ஸ்டேஜுக்கு போக முடியல, இருந்தாலும் இப்ப இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 கிரேட் ஃபேமிலிஸுமே கொஞ்சம் தூரம் இந்த குதிரை வண்டியில தான் போகும். இங்க இருக்க வைல்ட்னஸ் பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த பீஸ்ட் நிறைய டிசிப்ளின்ஸை கொண்டு இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ டே குயிஃபன் நீயும் என்னோட குதிரை வண்டியில தான் வரியா, நான் உன்னை ஒரு நேரம் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிஃபன் போய் இவ கூடயே வரணும் அப்படின்ட்டு டே குயிஃபங் நீ போன வாட்டி என்ன ஏதோ லக்ல தான் தோக்கடிச்சிட்ட, இங்க நான் தான் உன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் இங்க எலைட் ஃபேமிலிஸ்லாம் இருக்கு, கண்டிப்பா நீ அவங்க கிட்ட தனியா மாட்டி சாக தான் போற அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கவங்களோட ரேங்கிங்லாம் காட்டுறாங்க. இந்த கத்தி வச்சுட்டு இருக்கிறவனும் குல்லா போட்டுக்கிறவனும் யூ ஃபேமிலி, இவனுங்க ரேங்கிங்ல 27வது பிளேஸ்ல இருக்கானுங்க. அப்புறம் இந்த பாடி பில்டர் மாதிரி இருக்கவன் பாய் ஃபேமிலி சேர்ந்தவன், இவன் 31வது இடத்துல இருக்கான். அப்புறம் இன்னொருத்தனும் பாய் ஃபேமிலி, அவன் 34வது இடத்துல இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குயிஃபனை பார்த்து நீ என்னோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அவனும் நான் உன்னோட ஸ்ட்ராங் தான்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அவனுங்க 4 பேரும் ஏன்டா கத்திட்டு வரீங்க அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அவனுக்கு போயிட்டு இந்த வண்டி ஏதோ பீஸ்ட் அட்டாக் பண்ணிருச்சு, அவனுங்க எல்லாம் கீழே விழுந்து போயிட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க ஒரு பீஸ்ட் இருக்கு அப்படின்னு கத்துறான். இந்த பீஸ்டோட பேரு மட் ஸ்வாம் கொர்க்கடைல். அப்ப அந்த குயிஃபன் அந்த வண்டிக்கு போறான்னு ஒளிஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டே குயிஃபன் வாடா அங்க இருந்து போலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இந்த பீஸ்ட நாம ஏன் தோக்கடிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ கூட அந்த வண்டியில வந்து 4 பேர் நாங்க தான் இந்த பீஸ்ட தோக்கடிக்க போறோம், டே குயின் ஃபேமிலி சேர்ந்தவனுங்களா நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப நம்ம குயின் ஃபேன் நம்ம தப்புச்சிட்டோம், இங்க 2 கிரேட் ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த மட் ஸ்வாம் கொர்க்கடைல சாகடிக்க போறாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போன 4 பேத்தையும் அந்த பீஸ்ட் அதோட வாளை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே அடி, எல்லாரும் பறந்து வந்து உழுறானுங்க. அப்ப அந்த குயிஃபன் என்னது இந்த 2 கிரேட் ஃபேமிலி சேர்ந்தவங்களே செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சாகதான் போறோம், இந்த மான்ஸ்டர் வேற ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த வைல்ட்னஸ் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு சீக்கிரமா நான் செத்து போவேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ போய் அந்த பீஸ்டுக்கு ஒரே பஞ்சு, நம்ம ஹீரோ விட்ட ஒரு பஞ்சுக்கு அந்த பீஸ்ட் மட்டையாயிருச்சு. அப்ப அந்த குயின்ஃபன் நீங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.